ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் மோட்டோ G67 ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா கம்பெனியோடது மோட்டோ G67 பவர் இதுதான் வாங்கியிருக்கேன். இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட பேட்ரி தாங்க சொல்லணும். பேட்ரி பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்ரி இருக்குது. சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 இருக்குது. ஆண்ட்ராய்ட் 15ல் வருது. அதுக்கப்புறம் இதோட கேமரா பற்றி நம்ம பார்க்கலாம். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 MP இருக்குது. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குங்க. ஒன்று வந்து 50 MP, அதாவது 50 மெகா பிக்சல் கேமரா ஒன்றும், இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் கேமரா இன்னொன்றும் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லெதரை டச் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்து வீகன் லெதர் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி நம்ம வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும். அதாவது கார்னிங் கொரில்லா 7i கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. அதுக்கப்புறம் 128 GB ரோமும் இருக்குது. இதில் இன்னொரு வேரியண்ட் வந்திருக்கு. பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 8 GB ரேமில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் சைஸில் வந்திருக்கு நமக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதோட பயோமெட்ரிக் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இருக்குங்க. ஒன்று வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபேஸ் ரெகனைசேஷனும் இருக்குது இதில். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆடியோ ஜாக் இருக்குது. பட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. இதுன்னு சின்ன விஷயம் தான், பட் இந்த சின்ன விஷயம் கூட இப்போ வர நிறைய ஃபோனில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் வர ஃபோனில் நிறைய இடத்துல வந்து ஆடியோ ஜாக் கொடுக்கறதில்ல, பட் இவங்க வந்து அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 இருக்கிறதுனால நமக்கு வந்து லேக் ஆகாது. ஸோ நல்லா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இதை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 15,250க்கு இந்த மொபைல் வாங்கியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லுமே இந்த ஃபோனோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு வந்து மோர் தென் 4.4 ரேட்டிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் எல்லா வெப்சைட்லையுமே இந்த ஃபோனோட ரேட்டை வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அதாவது இந்த பட்ஜெட்டில் ஒரு 15,000 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு ஃபோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இந்த மொபைலை வாங்குறதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். வேணுங்கிறவங்க மட்டும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைலை வாங்கிக்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.